நியூஸ் டைம் டிஎன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் அனிதா டேனியல் மேடம். வணக்கம் சார். ஜனநாயகனுக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் ரொம்ப வலிமையாக சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பராசக்திக்கு மோடி அவர்கள் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காரு. சப்போர்ட் இந்த சென்ஸ் வந்து அந்த படத்தை ரொம்ப பாராட்டுற விதமாக பேசியிருக்காரு. பராசக்தி டீமோட வந்து மோடி அவர்கள் பொங்கல் செலிப்ரேட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வருது. சாரி, இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பராசக்தி வந்து இந்தியோட எதிர்ப்பு அந்த மாதிரியான ஒரு பேசிஸில் அந்த படம் எடுத்திருக்காங்க. இதுக்கு எப்படி வந்து மோடி அவர்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு? இப்போது சென்ட்ரல் பாலிடிக்ஸ் வந்து எந்த அளவுக்கு சார் இருக்குது? அவர் வந்து ரெண்டு பேரை கூப்பிடலையே. அவர் ஒன்று வந்து படத்தோட உண்மையான ப்ரொடியூசர் ஆகாஷ் பாஸ்கரன், அவரை கூப்பிடல. படத்தோட விநியோக உரிமையை வச்சுருக்கக்கூடிய இன்பநிதியை கூப்பிடல. அது இல்லாமல் படத்தோட டைரக்டர் வந்து சுதா கொங்கராவை கூப்பிடல. இன்பநிதி, ஆகாஷ் பாஸ்கரன், சுதா கொங்கரா இந்த 3 பேர் போயிருந்தால் தான் அந்த படத்தோட டோட்டல் கான்செப்ட் வந்து போயிருக்கும். இப்போ போயிருக்கிறது நடிகர்கள் தானே. சிவகார்த்திகேயன் போயிருக்காரு, ரைட்டா? அதுவும் அதர்வா போல் சிவகார்த்திகேயன் போயிருக்காரு, ஜிவி பிரகாஷ்குமார் போய் மியூசிக் அமைச்சிருக்காரு, அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு சில பேர் தான். அந்த பொண்ணு அந்த பொண்ணு ஹீரோயின் போயிருக்கு, இவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு சில பேர் தான் போயிருக்காங்க. இதனால் வந்து டோட்டலாக இவங்க வந்து இந்தி திணிப்புக்கு எதிரானவங்க, இந்தி திணிப்புக்கு ஆதரவானவங்க, இவங்க தான் இந்தியை திணிக்கிறாங்க, இவங்களும் வந்து அந்த காலத்து காங்கிரஸ் மாதிரியே நாங்களும் வந்து இந்தியை திணிப்போன்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி வரக்கூடியதற்கான சென்ஸ் எதுவுமே இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜனநாயகன் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணல. அவங்க அதுக்கு வந்து ராகுல் காந்தி வந்து ஆதரவு தெரிவிக்கிறார். அப்போது ஜனநாயகனுக்கு எதிரி யார்? பராசக்திக்கு நம்ம ஆதரவு தெரிவிப்போம். திமுகவோட ராகுல் காந்தி இருக்கார், உடனே அதிமுகவுக்கு ஆதரவு கொடுப்போம். அவர் நடுவில் தாவேக்காவுக்கு வந்தார்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ரைட்டா? தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் ஜனநாயகன். அந்த விஷயத்துக்கு தாவேக்காவுக்கு அவர் ஆதரவு கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? அப்போ என்ன பண்ணுவீங்க? இது வந்து எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற அடிப்படையில் நடிகர்களை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு விளையாடுற விளையாட்டு. அது ஓவர் நைட்டாக தான் கூப்பிட்ருக்காங்க. ஏண்டா, முருகன் வீட்டில் பொங்கல் அப்படின்றது வந்து ஒரு பெரிய விழா. இதை வந்து ஓவர் நைட்டில் தான் இவங்க எல்லா நடிகர்களை கூப்பிட்ருக்காங்க. இப்போது இந்த படம், நடிகைகள் இவங்களை வச்செல்லாம் ஒரு அரசியல் பண்ணுறாங்கல்ல சார், இந்த அரசியல் வந்து எந்த அளவுக்கு நிலைக்கும்? படம், நடிகைகளை வச்சு பண்ணக்கூடிய அரசியல் தான் வந்து நிலைக்குமா? அதுதான் நிரந்தரமான ஒரு விஷயமும் கூட. இப்போ எம்ஜிஆரை வச்சு பண்ண அரசியல் நின்றுச்சு, ரஜினியை வச்சு பண்ண அரசியல் நின்றுச்சு, கமல் தனியாக பண்ண அரசியல் நின்றுச்சு, சிவாஜி பண்ண அரசியல் நின்றுச்சு, ரைட்டுங்களா? இப்போது சூர்யா மட்டும்தான் அதுக்குள்ளே அரசியல் பண்ணல. அவர் தான் கல்வி சேவை பண்ணிக்கிட்டு இருக்கார். அது வேறு லெவலில் ஒரு அரசியலாக அது நிற்கிது. ஆக மொத்தம் இவங்களெல்லாம் வச்சு பண்ண அரசியல் நின்றுச்சு. நடிகர்களை வச்சு பண்ணக்கூடிய அரசியல் கண்டிப்பாக நிற்கும் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. கரூர் சம்பவத்தோட அந்த சிபிஐ என்கொயரி வந்து எந்த லெவலில் சார் இருக்குது? விஜய் அவர்கள் வந்து 19ஆம் தேதி வந்து ஆஜராகணும்னு திருப்பி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜனநாயகனோட அந்த சென்சார்ஷிப் கிடைக்கிறதுக்கு இன்னும் எவ்வளோ நாட்கள் இருக்குது? அதுவும் எந்த நிலையில் சார் இருக்குது? ஜனநாயகன் வந்து விசாரணையில் இருக்குது, நீதிமன்ற விசாரணையில் இருக்குது. அதில் வந்து அடுத்தது ஆர்கியூமெண்ட்ஸ் தான் பெரிய அளவுக்கு போகும்னு எதிர்பார்க்கப்படுது. அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் எப்படி நிற்கும் அப்படின்றத பொறுத்து தான் ஜனநாயகனோட நிற்கிறது, போகிறது, வர்றது, அந்த தன்மைகள் எல்லாமே அந்த ஆர்கியூமெண்ட்டை பொறுத்து தான் அமையும். திடீர்னு சுப்ரீம் கோர்ட் வந்து ஜனநாயகனை ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லிடலாம், இல்லை வந்து வெயிட் பண்ணுங்க நீங்கன்னு கூட சொல்லிடலாம். தட் டிபெண்ட்ஸ் ஹவு தே மேனேஜ் த திங்ஸ், சரிங்களா? சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு ஆதரவாக தான் நிறைய விஷயங்கள் நடக்கும். அப்படி தான் வந்து விஜய் சிபிஐக்கு ஆஜராகிற கேஸ்லேயும் அப்படி தான் நடந்தது. சிபிஐ வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து விஜய் கேட்ட சிபிஐ என்கொயரி தான் கொடுத்துச்சு. திமுகவுக்கு எதிராக இருந்தது. இவங்க வந்து திமுகவுக்கு எதிராக இருக்கும் அப்படின்றது தெரியும். ஆனால் விஜய்க்கு ஆதரவாக இருக்குமா இல்லைன்றது ஒரு பெரிய கொஸ்டின். எப்படி அதை கொண்டு போகிறாங்க அப்படின்றது தான் இருக்குது. இப்போ விஜய்க்கு ஆதரவானா ஜனநாயகனை ரிலீஸ் பண்ணணும். அது திமுக
வைக்கக்கூடிய திமுக, காங்கிரஸ் மற்றவங்க எல்லாரும் வைக்கக்கூடிய கோரிக்கைக்கு ஆதரவாக சுப்ரீம் கோர்ட் ரியாக்ட் பண்ணுற மாதிரி வரும். ரைட்டா? அஃப்கோர்ஸ் விஜய் வந்து அதை பற்றி பேசாமலே இருக்கார். இந்த மாதிரி ஒரு ஆதரவு நோட்டுக்கு வரும். அந்த ஆதரவு நோட்டுக்கு ஜனநாயகனுடைய ஆர்குமெண்ட்டு சுப்ரீம் கோர்ட் நடவடிக்கைகள் வருமானன்றதை வந்து நம்ம பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்கணும். மற்றபடி இந்த நீங்கள் கேட்ட மாதிரி இந்த இன்கொயரி வந்து ரொம்ப இனிஷியல் இன்கொயரி. ரைட்டா? ஏபிசிடி படிக்கிற மாதிரி ஒரு இன்கொயரி தான் ஃபஸ்ட்டு. உங்கள் பேர் என்ன, உங்கள் ஊர் என்ன, உங்கள் விஷயம் என்ன, அப்படி அந்த கேள்விகள் ஒரு 100-150 கேள்விகள். அதில் முடிஞ்ச அளவுக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு. ஒன்றும் பெரிய அளவுக்கு இந்த சினிமாவில் வர மாதிரி பேசி கத்தி பேசி வசனம்லாம் பேசி அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை. கையில் எழுதுறது தான் மேட்ரு. கையில் எழுதி வந்து பதில் சொல்லியிருக்காரு. அவர் வந்து இன்னும் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு வந்து பொங்கல் லீவ் இருக்குது, ஒரு 4 நாள் இதுவாக இருக்குது, ஹாலிடே வேணும்னு கேட்டு ஓடி வந்துட்டார். வந்து ஒரு இனிஷியல் தான். இதுக்கப்புறம் ஒரு பதில் எழுதி முடித்தப்புறம் அந்த பதில் அவங்க படித்து முடித்தப்புறம் அதுக்கப்புறம் தான் கேள்விகளே ஆரம்பிக்கும். அது இன்னும் விசாரணையே ஆரம்பிக்கல. ஃபஸ்ட் இன்ட்ரொடக்ஷன்னு கேள்விகள் தான் வந்துட்டுருக்கு. இதுக்கே வந்து இந்த அலைச்சல் இந்த விஷயங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் தமிழக அரசியல் வரலாற்றில், தமிழ் சினிமா வரலாற்றில் யாரையுமே இந்த அளவுக்கு கேள்விக்குள்ளாக்கினது இல்லை. ஆனால் இந்த கேள்விக்குள்ளாக்கின விஷயத்தை பார்த்து விஜய் பயந்துட்டாரு, அவர் வந்து பிஜேபி பக்கம் போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஸ்மெல் வரல. ரைட்டா? அவர் பயப்படல, அவர் அலறலை, அவர் வந்து அப்படியே வந்து தன்னோட கட்சி எடுத்துகிட்டு வந்து பிஜேபியோட கூட்டணியில் சேர்த்துட்டாரு. இல்லை அடுத்த மாதம் அடுத்த தேர்தலுக்கு பின்னாடி வந்து அவர் பிஜேபி அதிமுக ஆதரவு அணிக்கு ஆதரவு அளிக்கிறதுக்காக தன்னுடைய எம்எல்ஏக்களை தயார் பண்ணி வச்சுருப்பார் அப்படின்றதும் ஓகே ஆகல. இப்போ கூட்டணிக்கு வருவார்ன்றதும் ஓகே ஆகல. இதெல்லாம் விட்டுருங்க. எல்லாம் 2029 பாராளுமன்ற தேர்தலில் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்ற பிஜேபி முயற்சிக்கு அவர் ஆதரவு கொடுப்பாரு அப்படின்றதும் கிளியர் ஆகலை. இது ஒரு சைடு கிளியர் ஆகாமலே இருக்கா. இவருடைய பிஜேபி லைனு வந்து ஒரு சைடு கிளியர் ஆகாமல் இருக்கா. அதே மாதிரி இவரை வந்து இந்த கேஸில் ஃபிக்ஸ் பண்ணி A1 அக்யூஸ்டாக மாற்றி இவரை திகார் சிறைக்கு அனுப்பிடுவாங்கன்றதும் கிளியர் ஆகலை. இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் தான் அந்த என்கொயரி நிற்கிது. ரைட்டா? அது வந்து பாம்பே சைடு போகிறதுக்கு ரேணிகுண்டா வழியா திருப்பதிக்கு அந்த ட்ரெயின் போகல. இல்லை நேராக இப்படி போயிட்டு நேராக கோயம்புத்தூர் போகிறதுக்கும் அந்த ட்ரெயின் நிற்கலை. அந்த ட்ரெயின் இன்பிட்வீனில் நிற்குது. அரக்கோணம் காட்பாடியை தாண்டி நிற்கிது, அரக்கோணம் தாண்டி நிற்கிது. அந்த அளவுக்கு தான் அந்த என்கொயரியுடைய ஸ்டேஜ் வந்து மிடில் ஸ்டேஜில் இருக்குது. சார், வருஷம் வருஷம் வந்து எல்முருகன் வீட்டில் வந்து பொங்கலுக்கான ஒரு சின்னதாக ஒரு செலிப்ரேஷன் மாதிரி வைப்பாங்க. அதில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா மீனா அவர்கள் வந்து தான் பொங்கல் வைப்பாங்க, மீனா அவர்கள் தான் கலந்துப்பாங்க அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா குஷ்புவை கூப்பிட்ருக்காங்க, குஷ்பு அவர்கள் வந்து கலந்துருக்காங்க. மீனாவை கூப்பிட்றதுக்கான காரணம் என்ன, குஷ்பு வந்ததுக்கான காரணம் என்ன சார்? மீனா வந்து ஒரு பெரிய ஹைப்புமா. மீனா வந்து ஒரு பிக் பிஆர் பப்ளிக் ரிலேஷன் எக்ஸசைஸே அந்த அம்மா பண்ணியிருக்காங்க. மீனா வருவாங்க, அவங்க வந்து பெரிய அளவுக்கு வருவாங்க. அப்படி அவங்க வந்து மத்திய மந்திரி ஆவாங்க. அப்படின்லாம் எங்கிட்டயே நிறைய பேர் அடித்து, நமக்கு நெருக்கமான சோர்ஸஸ்ஸு அடித்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி மீனா இல்லை அடுத்த மத்திய மந்திரி. சரிப்பா, என்னப்பா தகுதி மீனாவுக்கு? மீனாவுக்கு எல்லா தகுதியும் இருக்குது. எல்முருகன் வந்து மீனா வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாரு. மீனா வந்து மலையாளி நாயர். ரைட்டா? மலையாளி நாயர் ஆகிறது ஒரு பெரிய தகுதியா? இல்லை, அந்த அம்மா வந்து நல்ல வெல் இன்ஃபார்ம்டு பர்சனாலிட்டி. தமிழ்நாட்டில் பாஜகவுக்குள்ளே வந்த நடிகைகளில் அந்த அளவுக்கு யாருமே இல்லை அப்படின்னு. அப்போ நம்ம கூட கேட்போம், ஏம்மா குஷ்பு இருக்கார, குஷ்பு வந்து உங்களுக்கு நடிகையாக தெரியலையா? பாஜகவுக்கு வந்த நடிகை வந்து குஷ்பு தான். தமிழ்நாட்டில் வந்து ஒரு நடிகைக்கு கோவில் கட்டினாங்க அப்படின்னா அது குஷ்புவுக்கு தான் கோவில் கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதா கட்டியிருக்காங்க. அது லேட்டர் ஸ்டேஜில். முதல்ல குஷ்புக்கு தான் கட்டியிருக்காங்க. ரைட்டா? கேபி சுந்தராம்பெல்லாம் அவங்களே கோவில் கட்டியிருக்காங்க கொடுமுடியில்.
ஆனால் குஷ்புவுக்கு வந்து ரசிகர்களே கோவில் கட்டியிருக்காங்க. அப்படிப்பட்ட நடிகையே வந்து உங்ககிட்ட வந்திருக்காங்க பிஜேபிக்குள்ளே. அவங்கள விட மீனா வந்து பெரிய நடிகையா? ஆமாங்க, மீனா பெரிய நடிகை, மார்க்கெட் இருக்கக்கூடிய நடிகை, எல்லா விதத்துலேயும் அவங்க வந்து ரொம்ப பெரிய ஆள். அவங்க உடல் வடிவமைப்பில், அழகில், செல்வாக்கில், எல்லாத்துலேயும் ரஜினி, கமல் இந்த மாதிரி எல்லா நடிகர்களோடையும் அவங்க வந்து போட்டி போட்டு நடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னானுங்க மீனாவை பற்றி. நான் கூட நம்பிட்டு நான் கூட 2-3 ட்வீட்டில் வந்து மீனா விரைவில் மத்திய அமைச்சராக போகிறாருன்னு நானே ட்வீட்டில் போட்டேன். ஏன்னா சொல்கிற சோர்ஸ் நம்பகமான சோர்ஸ். அவர் அண்ணாமலை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உண்மையாக வந்தது. அவர் தான் சொல்கிறாரு. அண்ணாமலை நாசமாக போவார்னு சொன்னது அவர் தான். அண்ணாமலை நாசமாக போவார்னு தான் என்னுடைய ட்வீட் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் கரெக்டாக நடக்கும். அண்ணாமலை ராஜினாமா பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி செக் பண்ணால் அண்ணாமலை ராஜினாமா பண்ணிட்டார்னு இருக்கும். அந்த மாதிரி செய்திகளை நமக்கு சொல்லக்கூடிய ஆள் மீனாவை பற்றி அவ்வளோ அப்சல்யூட்டாக சொன்னார். ஆனால் மீனா வந்து வரவே இல்லை, கிளிக் ஆகலை. மீனா மத்திய மந்திரியும் ஆகலை. ரைட்டா? மீனாவுக்காக யாரோ ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணவும் இல்லை. மத்திய பிரதேசத்துலேருந்து அவங்க வந்து முருகன் மாதிரி ராஜ்யசபா சீட்டுக்குள்ளே போகல. எல்முருகனும் மீனா வந்து ரொம்ப ஆதரிச்சுக்கிட்டு இருந்தார். அவரும் வந்து ஆதரிக்கல. அவருக்கு குடும்பத்திலே பிரச்சனை வந்துருச்சான் முருகனுக்கு. மீனா வந்து அவங்க ஃபங்க்ஷனுக்கு வர்றது. போன தடவை பொங்கல் விழா வந்து சென்னையில் வச்சுருந்தார். பிரதமர் வந்து நேரடியாக வந்து மீனாவோட பொங்கல் விழாவில் கலந்துக்கிட்டார். பொங்கல் நாத்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். இந்த முறை பொங்கல் செலிப்ரேஷன் ஃபுல்லாக டெல்லியில். அப்போ அவங்களோட வந்து இந்த டீமு, பராசக்தி டீமு, ஜிவி பிரகாஷ் இசையில் அவங்களுடைய செலிப்ரேஷன்ஸ் வந்து நடந்தது. அதில் மீனா இல்லவே இல்லை. குஷ்பு, தமிழிசை, அண்ணாமலை இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க. எல்முருகன் முக்கியமான ஆள் அதில் இருந்திருக்காரு. அவ்வளோதானே தவிர வேறு யாருமே கிடையாது. நயினார் நாகேந்திரன் மாநில தலைவர், இவ்வளோ பேர் தான் இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் சேஞ்சுக்கான காரணம் என்னன்னு தெரில. மீனாவை மாற்றிட்டு குஷ்புவை போடுன்னு யார் சொன்னாங்கன்னு தெரில. மீனா மத்திய மந்திரி ஆகக்கூடிய மெட்டீரியல்னு சொன்ன மீனா ஏன் காணாமல் போனாங்கன்றது தெரியல. ஏன் திடீர்னு இவங்க வந்து இப்படி பராசக்தி டீமை தூக்குறாங்கன்னு தெரியல. ஓபிஎஸ் அவர்களோட 75வது பிறந்த நாள் சார் இன்னைக்கு அவரோட ஒரு வாழ்க்கை தத்துவம் வந்து எப்பவுமே சொல்வார். இன்னைக்கு அவர் என்ன சார் சொல்லியிருக்காரு? இன்னைக்கு வந்து அவர் வாழ்க்கை தத்துவம் வந்து சொன்னது வந்து சட்டி சுட்டாதடா கை விட்டதடா அப்படிதான். அதாவது அதிமுகவை வந்து உடைச்சவர், பிஜேபி சொல்லி உடைச்சவர். ஜெயலலிதா சமாதியில் வந்து என்னது அவர் பேர் தியானம், ஜெயலலிதா சமாதியில் தியானம் பண்ணி ஜெயலலிதா மனசில் இருக்கிறதெல்லாம் அப்படியே ஸ்டாப் போட்டு உறிஞ்சி கேட்டு சசிகலாவுக்கு எதிரான ஃபைட்டை கொண்டு போனவர், அதிமுகவை உடைச்சவர். அவர் பின்னாடி வந்து பல எம்எல்ஏக்கள் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் 9 எம்எல்ஏக்களை தவிர யாரும் வரல. எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி கூட கூவத்தூரில், இவர் இங்கே முகாம் வச்சதுனால தான் கூவத்தூரில் முகாம் வச்சாங்க. கூவத்தூரில் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக 140க்கு மேலே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அணித்தரில் அண்ணங்கிட்ட வந்து அண்ணன் 1.5 கோடி ரூபா வர எம்எல்ஏக்கு ஃபிக்ஸ் பண்ணேன். அங்கே சசிகலா 4 கோடி ரூபா ஃபிக்ஸ் பண்ணேன். 4 கோடி பெருசா, 1.5 கோடி பெருசா, 4 கோடி பெருசு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் அங்கேயே நிற்க, ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் சசிகலா வந்து 4 கோடி ரூபா வந்து மணல் மாஃபியா மூலமாக தங்க கட்டிகளாகவும் பணமாகவும் அனுப்பி கொடுக்க, அங்கேருந்து செல்ஃபோனில் மெசேஜ் வந்து எம்மா பணம் வந்துருச்சு, எப்பா பணம் வந்துருச்சுன்னு எம்எல்ஏக்களுக்கு எல்லோரும் சொல்ல, அவங்க எல்லோரும் சேர்ந்து சசிகலாவை முதல்வராக தேர்ந்தெடுக்க, சசிகலாவை பிஜேபி ஜெயிலுக்கு அனுப்ப, ஆல்டர்னேட்டிவாக எடப்பாடியை தேர்ந்தெடுக்க, இப்படி வந்து ஒரு மிகப்பெரிய வரலாறை கிரியேட் பண்ண ஓபிஎஸ்ஸு அதுக்கப்புறம் பிஜேபி தயவில் மறுபடியும் ஏடிஎம்கேல இணைய
கொஞ்ச நாள் ஏடிஎம்கேயில் இருந்துட்டு கொஞ்ச நாள் பொறுத்து எடப்பாடி பழனிசாமியோட சண்டை போட்டு பிரிஞ்சு உடனே நான் பார்த்துப்பேன், நான் இது பண்ணிடுவேன்னு ஏகப்பட்ட கேஸு வழக்கு இதெல்லாம் வந்து ஏடிஎம்கே தலைமைக்கு எதிராக இவர் போட, இப்போது இந்த பிறந்த நாளில் அவர் கெதி என்னன்னா, இவர் போட்ட கேஸெல்லாம் இவர் வாபஸ் பெறணும். தமிழக உரிமை மீட்பு கழகம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக உரிமை மீட்பு கழகம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஆரம்பித்த கட்சி வந்து இப்போது அவருக்கு கையில் இருக்குது. அந்த கட்சி வந்து இனிமேல் பட்டு செல்லாது, பெரிய அளவுக்கு செல்லாது. அவங்க ஏடிஎம்கேல ஒரு 5 சீட்டு கொடுப்பாங்க, அந்த 5 சீட்டை வாங்கிட்டு போங்க அப்படின்னு பிஜேபி சொல்லிடுச்சு. இவர் என்ன நினச்சாரு, தாவேக்காவோட போயிடலாம், தாவேக்காவோட அலைன்ஸ் வச்சுக்கலாம், தாவேக்காவோட போயிடலாம் அப்படின்ற மாதிரி இவரோட கற்பனை. அந்த கற்பனை எதுவுமே இனி வேலைக்கு ஆகாது. அதனால் இன்றைக்கி தொண்டர்களுக்கு எல்லாருக்கும் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் மட்டும் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. தொடர்ந்து ராகுல் காந்தி பார்த்தீங்கன்னா தாவேக்காக்கு ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட் பண்ணுற மாதிரியே பேசிகிட்டு இருக்காரு சார். இதை எதிர்த்து எதனால் திமுகவால் பேச முடியலை? இப்படியே இவங்க தொடர்ந்துட்டு இருந்தாங்கன்னா திமுகவோட கூட்டணியிலேருந்து இவங்க விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? ஏன் காங்கிரஸ் வந்து அகில இந்திய அளவில் தோக்குதுன்றது இப்போ தெரியுதா? இந்தியாவிலேயே 10 எம்பி 18 எம்எல்ஏக்கள் இவ்வளோ பஞ்சாயத்து உறுப்பினர்களை கொண்டு வந்து கொடுத்த ஒரே ஒரு கட்சி திமுக தான். திமுக கூட்டணி தான் இந்தியாவிலேயே. கேரளாவில் கூட கிடையாது, ரைட்டுங்களா? 10 எம்பி கிடையாது கேரளாவில். அஃப்கோர்ஸ் உள்ளாட்சித்துறையெல்லாம் இப்போ ஜெயிச்சிருக்காங்க. 10 எம்பி கிடையவே கிடையாது. 10 எம்பி கொடுத்த கட்சி வந்து திமுக தான். ஆனால் அந்த திமுக கூடவே இருந்துக்கிட்டு திமுகவுக்கு விரோதின்னு நான் சொல்கிறேன், திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டின்னு சொல்லக்கூடிய தாவேக்காவுக்கு ஆதரவாக குட்டி குஞ்சா தலைவர்கள்லாம் பேசியிருந்தாங்க, ரைட்டா? பிரவீன் சக்கரவர்த்தி பேசினார், மாணிக்கம் தாகூர் பேசினார், ஜோதிமணி பேசினாங்க, அண்ணன் சசிகாந்த் செந்தில் பேசினார், எல்லாருமே பேசினாங்க. எல்லாத்தையும் சகிச்சுக்கலாம், கார்த்திக் சிதம்பரம் வரைக்கும் சகிச்சுக்கலாம். இவன் ரொம்ப ஓவர், மாணிக்கம் தாக்கூர்லாம் ரொம்ப ஓவராக பேசினா. அதை விட ரொம்ப ஓவர் திருச்சி வேலுச்சாமி. டேய் வாடா பட அப்படி பேசுறது தான் திருச்சி வேலுச்சாமி ஸ்டைலு, ரைட்டா? அது லோக்கல் லெவலில் இறங்கி பேசு. இவ்வளோ பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு பொங்கல் விழாவுக்கு இவர் வர்றாரு, அண்ணன் ராகுல் காந்தி வர்றாரு. பொங்கல் நல்வாழ்த்துக்கள், பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இப்படி சொல்கிறாரு. அவராக மோடியாவது போகிற பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னாரு. ஒரு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இப்படி சொல்கிறாரு இவர். இதெல்லாம் சொல்லிட்டு ஜனநாயகனை வந்து தடை செஞ்சுருக்கிறது தமிழக கல்ச்சரை வந்து தடை செய்கிற மாதிரி, தமிழக கல்ச்சர் மீது ஒரு தாக்குதல். மோடி உங்களால் இதெல்லாம் வந்து நிரந்தரமாக செய்ய முடியாது அப்படிமா ஒரு ட்வீட்டு. இவனுங்கெல்லாம் பேசுனது ஓகே, அதுக்கு மேலே அவர் பேச வேண்டியவனே பேசாமல் கிடக்குறான். ஜனநாயகத்தை பற்றி விஜயை பேச 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 முடியாமல் கிடக்குறான். நீங்களாம் ஏன்டா பேசுகிறீங்க, ரைட்டா? விஜயுடைய பிஆர் காம்பார் ஜெகதீஷ் அவன் மிகப்பெரிய ரவுடி, இணையத்துறையில் வந்து அவன் மிகப்பெரிய கேடி. அதாவது சுதா குங்குரா கூட சொல்லியிருக்காங்க, பராசக்தியை எவ்வளோ கேவலமாக பண்ண முடியுமோ அவ்வளோ கேவலமாக பண்ணுவான். அவன் வந்து இணையதளத்தில் ஒரு மிகப்பெரிய ரவுடி அவன், ரைட்டுங்களா? யார்? நம்ம ஜெகதீஷ் பழனிசாமி. அவன் தான் இணை தயாரிப்பாளர் அந்த படத்துக்கு. அவன் இவ்வளவும் பண்ணிகிட்ருக்கான். அவனை வச்சு மறைமுகமாக விஜய் ஆப்ரேட் பண்ணுறானே தவிர நேரடியாக வந்து விஜய் எதிர்க்க மாட்டான். நீங்கள் எதுக்கு நேரடியாக அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி. அப்போது உங்களுக்கு காரணம் தெரியுதுங்களா? இவ்வளவும் பண்ணால் அதுக்கு இவன் கிரீஷ் ஜோடங்கர் இன்றைக்கி பதில் சொல்கிறான். நாங்கள் வந்து சுதந்திரமான சிந்தனை உள்ளவங்க, சுதந்திரமான விஷயங்களை பேசுகிறோம், சுதந்திரமாக கருத்துக்களை தெரிவிக்கிறோம், இதை பற்றி திமுக ஏன் கவலைப்படணும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். சுதந்திரமாக கருத்துக்களை தெரியும், சுதந்திரமாக இரு, ரைட்டா? சுதந்திரமாக எல்லாத்தையும் பண்ணு. ஏன் சுதந்திரமாக சத்தியமூர்த்தி பவனை கூட விஜய்க்கு எழுதி கொடு,
அதை பற்றிலாம் நீ சுதந்திரமாக செஞ்சுக்கிட்டு போ. அப்போது ஒரு கூட்டணின்னு எதுக்கு இருக்குது? ஒரு கூட்டணியை கேட்டு செய்யணும்னு இருக்குல்ல. நீ பாட்டுன்னு சுதந்திரமாக செஞ்சுக்கிட்டு சுதந்திரமாக செய்கிறதுக்கு என்ன இருக்குது? இதுதான் காங்கிரஸ் கட்சி வந்து இவ்வளவு நாள் தோல்வி அடைவதற்கான காரணம். பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார். வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி.